ஃப்ரெஷ் க்ரீமே சேர்க்காம நல்ல க்ரீமியான டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி ரொட்டிக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி பழம் அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து மசாலா நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 15லேருந்து 20 முந்திரியை ஊற வச்சு அரைச்சி மஷ்ரூமோட சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம் வேகும்போது தண்ணி விட்டு தான் வேகும், அதனால தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு க்ரீமியாக ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.